வணக்கம், இனிய காலை வணக்கம். பார்த்தீங்களா, என் பேரனையும் ஹீரோ ஆகிட்டேன்னு பெருமையாக வந்திருக்கிற கஸ்தூர்ராஜா அவர்களுக்கு வணக்கம். அவருடைய குடும்பத்தார் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். பவிஷ் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்கம்மா, ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கீங்க. தயாரிப்பாளர்கள் விக்னேஷ்க்கும் தனஞ்சயன் சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் வந்து ஒரு அதிசயமாக நீங்கள் ஓடிடியெல்லாம் விற்றுட்டுலாம் ரிலீஸ் பண்ணுறீங்க. இதெல்லாம் வந்து சமீப காலத்தில் நாங்கள் கேள்விப்படாத விஷயம், அது நடந்திருக்குது. அதுவே ஒரு பெரிய நல்ல பிரைட் சைன். அது டைரக்டர் வந்து ரொம்ப நல்லா கோஆப்ரேட் பண்ணி நல்லா பண்ணார். மகேஷை பற்றி பெருமையாக நிறைய வாட்டி தனஞ்சயன் சொல்லியிருக்காரு. அதனால் அந்த படம் பெரிய வெற்றிக்கான எல்லா அறிகுறிகளோடும் வியாபாரம் ஒரு படம் பார்த்து வாங்கிட்டாங்கன்றதே நம்ம வந்து ஒரு 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 ரிவ்யூ மாதிரி உங்களுக்கு அது அருமையான விமர்சனமாக எடுத்துக்கலாம். அற்புதமாக வந்திருக்கு. மொத்த டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாத்துக்கு வாழ்த்துக்கள். அதே மாதிரி ஹீரோ பவிஷ்க்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்களும் ஒரு வேண்டுகோளும், நீங்களாவது வந்து தயாரிப்பாளர்களை காப்பாற்றக்கூடிய ஒரு நடிகனாக நீங்கள் மாறணும். ஷேரில் படம் பண்ணுங்கள், தயாரிப்பாளரோட புரிந்துணர்வோட படம் பண்ணுங்கள். என் குடும்பத்தில் இருக்கிற எல்லோரும் சினிமாவை கரைச்சி குடிச்சு பிஹெச்டி வாங்கினவங்க எல்லாருமே, தாத்தாலிருந்து பாட்டியிலிருந்து அவ்வளோ பேருக்கு எல்லாமே தெரியும். அதனால் முறைப்படி திட்டமிட்டு நல்ல ஒரு ப்ரொடியூசர்ஸ் கோஆப்ரேட் பண்ணுற நடிகனாக நீங்கள் வளர்ந்து சினிமாவில் பெரிய ஒரு இடத்தை சாதிக்கணும்னு என்னுடைய வேண்டுகோளை வச்சுக்கிறேன். இந்த படம் மொத்த டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து பத்திரிகையாளர் நண்பர்களும் ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த காலை வணக்கங்கள். லவ் ரொம்ப அது நீங்கள் தான் வாட்டி மீட் பண்ணுறோம். பவிஷ் நிறைய வாட்டி ஃபோனில் பேசியிருக்கோம், பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். அண்ட் 3 பாடல்கள்லேயும் சரி எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஃபஸ்ட்டு தெரியல. பட் பார்க்கும்போது ஏன்ச்சு ஆடணுன்ற ஒரு லெவலுக்கு இருந்துச்சு. அண்ட் அதுக்கான வந்து மெயினான கான்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து ஐ திங்க் ஃபாக்ஸன், யூ ஆர் ரியலி அமேசிங் ஃபைண்டர்ஸ் இன் திஸ் இண்டஸ்ட்ரி. பரிமளான்கோட சாங்ஸ் வாட்சா விடாத, அதுக்கப்புறம் தம்ட்டு தக்காளி, அது கிட்டத்தட்ட ஒரு இன்ஸ்டாகிராமே 2 வாரம் டாமினேட் பண்ணி விட்டுருச்சு அந்த பாட்டு. அண்ட் தட் இஸ் வாட்ஸ் ரிக்வயர்ட் இன் திஸ் கரண்ட் சினிமாட்டிக் அட்மாஸ்ஃபியர். அதே மாதிரி ட்ரெய்லர் கூட பார்த்தோம், நீங்கள் சாயந்தரம் பார்த்துருவீங்க. ட்ரெய்லர் வந்து இன்றைக்கி வந்து ஒரு படத்தை வந்து மக்கள் வந்து பார்க்க வரணும்னா வெறுமன படம் நல்லா இருந்தால் அது வந்து ரிலீஸ்க்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஒரு ட்ராக்ஷன் கெயின் பண்ணிட்டு போயிடும். பட் ஒரு ட்ரெய்லரோட கட் வந்து எந்த அளவுக்கு முக்கியன்றது இந்த காலகட்டத்தில்ன்றது ரொம்ப வந்து நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. நம்ம ரீசெண்டாக வந்து எத்தனையோ பெரிய படங்கள் வந்து அது ட்ரெய்லர் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அப்சல்யூட்டாக ஒரு ஆடியன்ஸை வந்து உள்ளே இழுக்கிற மாதிரியான ஒரு ட்ரெய்லராக இருக்கும். அதே மாதிரி ஒரு ட்ரெய்லர், அதே மாதிரி ஒரு வைப்பில் வந்து இந்த ட்ரெய்லர் இருந்துச்சு. அந்த ட்ரெய்லர் கட் பண்ணவங்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் தினேஷ் சார், தனஞ்சயன் சார், ஐ திங்க் உங்களுக்கு கரெக்டான ஒரு பேராக கிடச்சிருக்காரு. ஸோ again, very well constructed, very well put forward film. And Nagadurga, unga screen presence is really good. And ilanti oka manchi role meeku ilanti oka short time lo vachindi. And I hope you'll do justice, and I hope you get a lot of future films as well. And inga irukra, I mean, Pavish, the hero of today's stage. அண்ட் ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடியிருக்காரு, ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அது வந்து நீக்கிலே வந்து அவர் கல்ச்சர் ரெக்கக்னிஷன் வந்து மேலும் மேலும் தொடரட்டும், மேலும் மேலும் வளரட்டும். அண்ட் ஒன்ஸ் அகேன் ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் இந்த படத்தை வேலை செஞ்ச எல்லாருக்கும், எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும், டேரக்டர் மெயினாக சார் நல்லா பண்ணியிருக்கீங்க. டெய்லர் எப்படி இருக்குன்னு கேட்டிங்க, வெளியே ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு. படமும் அதே மாதிரி வரும். அண்ட் ஒன்ஸ் அகேன் கங்க்ராச்சுலேஷன்ஸ் தி என்டையர் டீம். வரும் ஜூலை 10 இந்த படத்தை வந்து திரையரங்குகளை பாருங்கள். தேங்க்யூ. தனஞ்சயன் அவர்களுக்கும் டிடி இது டெஃபினட்டாக டிடி ஸ்டுடியோஸ் பாருங்கள். ஆமாம், இதில் இல்லையா? சரி, 2 பேரும் நல்ல ஒரு உண்மையாகவே நிறைய புதுசாக வர்ற தயாரிப்பாளர்களுக்கு நீங்கள் ஒரு வழிகாட்டியாக இருக்கீங்க. நிறைய முதலீடுகளோட ஒரு புதுமையான ஒரு படத்தை எடுக்கணுன்றப்போ ஒரு சரியான வழிகாட்டுதல் உள்ள ஒருவரோடு சேர்ந்து படம் பண்ணுறது, அதுவும் நல்ல ஒரு தயாரிப்பாளர்களை வச்சு கூட்டணியோட, இப்போ தயாரிப்பாளர் சங்க உறுப்பினர்களோ அல்லது நடப்பு தயாரிப்பாளர் சங்க உறுப்பினர்களோடு சேர்ந்து பண்ணுற ஒரு முயற்சியை வந்து நான் உண்மையிலுமே பாராட்டுறேன். ஏன்னா அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும், எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியும். புதுசாக வர்றவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறதுன்னே தெரியல, அது என்ன இந்த முறைப்படி ஒரு திரைப்படத்தை எப்படி எடுப்பதுன்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் நீங்கள் சரியான ஆளை தேர்ந்தெடுத்துருக்கிறீங்க.
சினிமாவில் பிஹெச்டி வாங்கினவர் இவர், சாதாரண ஆள் அல்ல. நான் வந்து ஒரு காலத்தில் இசையமைத்து ஒரு 10 பாடல்களை ஒரு ஒரு கேசட்டாக வெளியிடும்போது அதை வாங்க வந்தார் முதல்ல என்னுடைய நண்பர். அப்போ இருந்து எனக்கு தனஞ்சயன் அவர்களை தெரியும். ஒரு 20 வருஷம் இருக்குமா சார்? 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் மியூசிக் போட்டிருக்கேன் வேறு. இது ஒரு ஆச்சரியமான விஷயம் இல்லை? அதை வந்து வாங்கினவர் இவர். அது மிகப்பெரிய வெற்றி ஆல்பமாக அது போச்சு. அது வந்து முருகனை பற்றிய ஒரு ஆல்பம். ஸோ அந்த நாள் நான் எப்படி பார்த்தனோ அதே என்டர்பிரேஷனர் அந்த 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 என்டர்பிரைசிங் ஒரு பிரச்சனை அதே ஒரு வேகத்தோட அவர் அதிலிருந்து மோசர் பியர்ன் வந்து அதுக்கப்புறம் வேறு கம்பெனிகள்லாம் வாங்கி தானே ஒரு கம்பெனியை உருவாக்கி தானே ஒரு ஃபில்ம் இன்ஸ்டியூட்டை வந்து உருவாக்கி ஸோ எல்லா வகைகளிலும் சினிமாவை நேசிக்கிற ஒரு மனிதர். ஸோ அவர் வந்து நிச்சயமாக எப்பவுமே ஜெயிக்கிற விஷயங்களை தான் உங்களுக்கு காட்டுவார். ஸோ உங்கள் 2 பேர்த்துக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துகள். அப்புறம் இன்றைக்கி காலையில் கூட ஒரு படத்துக்கு பூஜைக்கு போயிருந்தேன். அது லாலிபப்பு. இப்போல்லாம் சினிமாவுக்கு டைட்டில் வைக்கிறதே படுத்து யோசனை பண்ணுவாங்க போல் இருக்கு. ஒரு வார கணக்கில் ரூம் போட்டு டிஃப்ரெண்ட்டாக வைக்கிறாங்க. லாலிபப்பு பார்ட்டி, அதாவது ஆமாம், லாலிபப் ஸ்போர்ட்ஸ் அகாடமின்னு ஒரு படம். அது ஓப்பனிங் போயிட்டு இந்த மாதிரி தான் வாயிலேயே நுழையாமல் ரொம்ப நேரம். ஆமாம், அது வித்தியாசமாக வைக்கிறாங்க இப்போ. ஸோ இந்த டைட்டிலும் லவ்வோ லவ், லொல்லுன்ற மாதிரி. ஆனால் படத்தை ட்ரெய்லரை பார்த்த உடனே மிரண்ட, யாரா இந்த பையன் இந்த கலக்குறானே ரொம்ப. அதை பார்த்தா அது தேனி மாவட்டத்திலேருந்து புறப்பட்டு வந்த ஒரு சிங்கத்தோட பேரை, மல்லிகாபுரத்து சிங்கத்து பேரன் அப்படின்னு. ஏன்னா அவர் எனக்கு மிக நெருங்கிய நண்பர். அவர் எங்கள் குடும்பத்தோட ரொம்ப ரொம்ப பழக்கமானவர் கஸ்தூரி ராஜா அவர்கள். அவரும் என் பிரதர்லாம் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. அங்கேருந்து வந்து ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே உருவாக்கியிருக்கிற கஸ்தூரி ராஜாவுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்தேன். ஏன்னா சினிமா இண்டஸ்ட்ரியில் யார் வேணாலும் வரலாம், ஆனால் தான் எவ்வளவு செலவு பண்ணி தானே சொந்த படங்களை எடுத்து கஷ்டப்பட்டு ஒரு பிள்ளையை உருவாக்கி, ஒரு பிள்ளைய டைரக்டர் ஆக்கி, ஒரு பிள்ளைய ஹீரோவாக்கி, அந்த கஷ்டங்களெல்லாம் வந்து அவருக்கு தான் தெரியும். அது வெற்றிகள் வந்து நம்மளை வேறு மாதிரி காட்டுமே தவிர அவர் பட்ட வழிகள் வந்து அவருக்கு இன்றைக்கி அதெல்லாம் அறுவடையாயிட்டிருக்கு. பேரன் கூட இவ்வளவு அழகாக இவ்வளவு அற்புதமாக நடிப்பான்னு நான் எதிர்பார்க்கல. நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குற அவர் முகத்தை. விஷ் யூ ஆல் த பெஸ்ட்டு கண்ணே. ஒரு மிகச்சிறந்த இன்றைக்கி இந்த தலைமுறைக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி ஒரு ஜாலியான ஒரு ஃபீஸ்ட்டு. அதில் உங்கள் பெரியப்பாவும் உங்கள் பெரிய மாமாவும் நடிச்சிருக்காரு. அவர் அருமையாக நடிச்சிருக்காரு, மிக பிரமாதமாக நடிச்சிருக்காரு செல்வராகவன். ஹீரோயின் எல்லோரும் சொல்கிற மாதிரி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. விஷ் யூ ஆல் த கிரேட் சக்ஸஸ். நம்ம டைரக்டர் வாழ்த்துக்கள். ஏன்னா ஒரு டைரக்டருக்கு முதல் படத்துலேயே நல்ல பேர் வர்றதுங்கிறது. எப்போ பார்த்தாலும் எங்கள் சங்கத்தில் டைரக்டர்களை பற்றி பிரச்சனையான ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளம் இருந்தாலும் வரமாட்டேன்றான். இந்த ப்ரொடியூசர் தயாரிப்பாளர் சங்கத்திலேருந்து லெட்டரை அனுப்பிட்டே இருப்பாங்க. உடனே ஏயா டைரக்டர் நம்ம யூனியன் மெம்பரா அப்படின்னு கேட்பேன். நாங்கள் தப்பிக்கிறதுக்கு யூனியன் மெம்பர் இல்லைன்னு அப்படின்னு இந்த பக்கமே வராதிங்கன்னு. ஸோ இப்போ தான் எல்லோரும் யூனியன் மெம்பராக இருந்தால் மட்டும்தான் அவங்கள தற்காத்துக்க முடியுன்ற ஒரு விஷயத்தை வந்து செல்வமணி அவர்கள் கொண்டாந்ததுனால இப்போ எல்லாம் சினிமா வந்து ஒரு 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 வரைமுறைக்குள்ளே கொண்டு வரணுன்ற ஒரு கட்டாயத்துக்கு வந்திருக்கிறோம். ஏன்னா நம்ம தயாரிப்பு செலவுக்கு ஏற்ப வருமானம் ஒரு படத்துக்கு ஒரு வியாபாரம் இருக்குதான்றது யாராலையும் கணிக்க முடியல. ஸோ அதை கணிக்கிறதுக்கு உண்டான ஒரு மெஷர்மெண்ட்டை தான் இப்போது பெப்சியும் தயாரிப்பாளர் சங்கமும் நடப்பு தயாரிப்பாளர் சங்கமும் முன்னெடுத்திருக்கு. ஸோ யார் சினிமா எடுக்க வந்தாலும் கொஞ்சம் கான்டாக்ட் பண்ணி யார் கூட சேர்ந்து பண்ணுறதுன்றதை முதல்ல முடிவு பண்ணி உங்களை தற்காத்து கொள்ள வேண்டும் என்று புதிய தயாரிப்பாளர் திரு தினேஷ் அவர்களை ஃபாலோ பண்ணணுன்றதை சொல்லிக்கிறேன். இசையமைப்பாளருக்கும் இந்த திரைப்படத்தில் ஆமாம்
அவர் எனக்கு ஃபோன் பண்ணுவார், சார் இந்த பையன் ஒரு பையனை அனுப்புகிறேன், அவன் புதுசு, அவனை நான் டைரக்டர் யூனியனில் சேர்த்துக்குங்க சார், நான் லெட்டர் அனுப்புகிறேன் பாரு. அந்த மாதிரி தயாரிப்பு சார், நான் அவங்களுக்கு நம்ம முன்னாடி நிற்போம், அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அடுத்த நிமிஷமே நான் வி வில் கோ அண்ட் அட்டன். அது எல்லாத்துக்குமே பாதுகாப்பு தானே, காசு போடுறவங்களுக்கு. அது ஒரு மிகச்சிறந்த என்டர்டெயின்மெண்ட் லவ் ஸ்டோரி. இது பார்த்தா எனக்கே இளமை திரும்புது என்று கூறி இந்த படம் மாபெரும் வெற்றி படமாக அமைய அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், நடிகர் நடிகைகளுக்கும், தயாரிப்பாளர்களுக்கும், திங்க் மியூசிக் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு, இதுக்கு முன்னால் ஒரு வெற்றி படத்தை பாராட்டை பெற்று அமர்ந்திருக்கும் எனது அன்பு தம்பி திரு இயக்குனர் சசி அவர்களுக்கும் அவர்களுடைய டீமுக்கும் வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ரீசெண்டாக தான் டீசர் ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்கு உங்கள் எல்லாரையும் சந்தித்தோம். ஸோ பேச வேண்டியது வந்து இப்போ தான் பேசுனது. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே குவிக்காக சொல்லிடுறேன். இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இவ்வளோ லக்கி டைரக்டர்ஸ், லக்கி பீப்புள் வேர் ஆன் த ஸ்டேஜ் டுடே. அதில் ஒரு பெரிய பாசிட்டிவிட்டி கண்டிப்பாக நான் பார்த்தேன். அண்ட் ஐ ஃபீல் வெரி பிளெஸ்ட் தட் அந்த ஒரு கேட்டகரி ஆஃப் பீப்புளில் சம்மந்தமே இல்லாமல் நான் எப்போது சினிமா விட்டு போயிட்டேன். பட் இன்றைக்கும் இந்த மேடை எனக்கு காத்துட்ருக்கு. நீங்கள் எல்லாருமே மீடியா எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப 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 சந்தோஷம். ரொம்ப நன்றி. அண்ட் எல்லோரும் பேசிட்டாங்க. ஃபாக்ஸன், பிரதீப் அண்ட் வேன், ஐ திங்க் யூ ஹவ் டன் அன் எக்ஸலண்ட் ஜாப். ஏன்னா வந்து எனக்கு நிஜமாக ரொம்ப நாளாச்சு இந்த மாதிரி பாடல்கள் வந்து பிகாஸ் ஐ திங்க் எல்லோரும் சொன்ன மாதிரி தனுஷ் வந்து இஸ் சேஞ்ச் ட்ராக் பிகாஸ் அந்த ஏஜ் குரூப் மாறிடுச்சு. இப்போ பவிஷ் இஸ் நெக்ஸ்ட் இன் த லைன் அண்ட் டெஃபினெட்லி ஹீ இஸ் அ ஸ்வீட் ஹார்ட். நான் அந்த ஸ்டேஜில் சொன்னது தான் எங்கேயும் சொல்கிறேன். ஆக்சுவலி எனக்கு பவிஷை ரொம்ப பிடிக்கும். ஆகஸ்ட் 18th இஸ் இஸ் பர்த்டே. ஸோ அப்போ தான் எனக்கு தெரியும், ஷூட்டிங் பண்ணும்போது ஜோவிகாவோட பர்த்டே ஆகஸ்ட் 18th. அப்போ நான் கேல்குலேட் பண்ணிட்டேன் அது அம்மா புள்ள தான் அப்படின்னு. த வே தேவர் இன்டராக்டிங் வென் ஷி கேம் டு த ஸ்பாட், அம்மா வந்தப்போ கூட விமலா. ஸோ இட் வாஸ் வெரி க்யூட். அப்போ ஜோவிகா என்கிட்ட சொன்னா, அம்மா ஹீஸ் ஆகஸ்ட் 18th நோ வண்டம்மா. அந்த அம்மா பாசங்கிறது அவ்வளோ அழகாக, அவ்வளோ க்யூட். அதே மாதிரி நாகதுர்கா வெரி டேலண்டட் அண்ட் வெரி சின்சியர். இண்டஸ்ட்ரியில் வந்து சின்சியரிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம் எனி ஆர்டிஸ்ட்டுக்கு. அந்த ஒரு சின்சியரிட்டி அண்ட் பயபக்தி ரொம்ப இருக்குது. ரொம்ப நல்ல ஒரு கேரக்டர். தேங்க்யூ தினேஷ் சார் அண்ட் தேங்க்யூ தனஞ்சயன் சார் அண்ட் முத்தையா சார். சொல்லவே வேணாம், ஸ்பீடு. ஆமாம், அது பயங்கரமான ஒரு எனர்ஜி. மகேஷ், த ஹோல் டீம். என் கேரக்டர் எனக்கு ஐ வாண்ட் டு see the film. ரொம்ப பில்டப்பாக இருக்குது, பட் ஐ வாண்ட் டு see the film. இப்போ எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது படம் பார்க்கணும் அப்படின்னு. ஸோ ஐ ஹோப் அண்ட் ப்ரே நம்ம பார்த்த அந்த ட்ரெய்லரில் இன்றைக்கி படங்கள் எல்லாமே நல்ல வரவேற்பு கிடைக்கிது. மக்கள் வந்து தேட்டருக்கு வராங்க அப்படின்னு நினைக்கும் போது தியேட்டர்ஸும் நல்ல தியேட்டர்ஸ் வந்து கொஞ்சம் கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கொஞ்சம் there is a space and for newcomers and for new talents. So I hope and pray that this continues. அதே மாதிரி லவ்வோ லவ்வுக்கு வந்து ஜூலை 10 தியேட்டர்ஸ்க்கு வரும். ஸோ கண்டிப்பாக வந்து தியேட்டரில் படம் பாருங்கள். இந்த இட்ஸ் அ வெரி கரண்ட் டாபிக், ஆன்கோயிங் டாபிக் அண்ட் ஐ லவ் த டைட்டில், லவ்வோ லவ். எல்லார் லவ்வும் அப்படி தானே, லவ்வோ லவ். ஸோ யா, ஐ விஷ் எவ்ரிபடி ஆல் த பெஸ்ட் அண்ட் ப்ளீஸ் சப்போர்ட் த ஃபிலிம். ஒழுங்காக ரிவ்யூஸை கரெக்டாக எழுதுங்க. தயவு செஞ்சு படத்தை பார்க்கும்போது கரெக்டாக பார்த்து ரிவ்யூஸை வந்து மக்கள்கிட்ட நியாயமாக கொண்டு வந்து சேர்த்துடுங்க. அவ்வளோதான். நன்றி. இங்கே வந்து ஆடியன்ஸ் எல்லாருக்கும், மீடியா பீப்புள் எல்லாருக்கும் என்னோட வணக்கம். అందరికీ నా నమస్కారం. நான் நாகதுர்கா. முதல்ல டீசருக்கு, ப்ரோக் பாய் சாங்க்கு நீங்கள் கொடுத்த ரெஸ்பான்ஸ், லவ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. We are expecting the same love for the trailer and movie as well. This film is going to release on 10th July worldwide. So we need your blessings so much. Please do watch and get ready to fall in love with Lavo Love. Thank you. லவ்வோ லவ் திரை முன்னேற்றத்திற்கு வருகை புரிந்திருக்கும் எனது அன்பு சகோதரர்களாகிய பத்திரிகை நண்பர்களே, இணையதள வலைத்தள நண்பர்களே மற்றும் மேடையில் வீட்டிருக்கும்
எனதருமை சகோதரிகளே சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். லவ்வுக்கும் எனக்கு என்ன சம்மந்தம்னா, பெப்சி தொழிலாளர் தலைவர் என்ன அன்பு நண்பர் அண்ணன் ஆர்கே சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆக்சுவலாக இந்த படத்தை நான் எடுத்துக்கலான்னு ஆல்மோஸ்ட் ஷூட்டிங் லெவலில் பிளான் பண்ணியாச்சு. கடைசி நேரத்தில் இந்த மாரல் நீதி என்னென்னா, யார் முதல்ல கமிட் பண்ணாங்களோ அவங்க தான் பண்ணணுங்கிற நீதிக்கு உட்பட்டு தனஞ்சயன் சாரே இந்த படத்தை தயாரிக்கணும்னு சொன்னதுனால நம்ம விட்டு கொடுத்துட்டோம். உண்மையிலே மகேஷ் எப்படின்னா கதை சொல்லுவார்னா, நான் பார்த்து வியந்து கதை சொல்கிற நம்பர் 1 யாருன்னா என்னுடைய குருநாதர் எஸ்.ஜே. சூர்யா, அதுக்கப்புறம் செந்தமிழன் அன்புவண்ணன் சீமான் அவர்கள். இவங்க 2 பேரும் கதை சொன்னால் டம்மி கதை கூட ஓகே ஆகிடும். அப்படியே அந்த இந்த கதையை வந்து பண்ணியே ஆகணுங்கிற ஒரு அட்டென்ஷனை க்ரியேட் பண்ணுவாங்க சொல்லும் போது. அப்படி ஒரு அட்டென்ஷனை க்ரியேட் பண்ணுற ஒரு சமீபத்திய ஒரு இயக்குனர் தான் மிஸ்டர் மகேஷ். அவர் கதை சொன்னால் இதை உடனே படம் பண்ணிடணும், இது ஷூட்டிங் போயணுங்கிற ஒரு இன்டென்ஷன் நமக்குள்ளே வரும். எனக்கு அந்த இன்டென்ஷன் வந்து தான் நான் ஆர்கே செல்வமணி சார் அவரை கூப்பிட்டு போனேன். நம்ம பையனை வச்சு ஃபஸ்ட்டு ஒரு படம் பண்ணுறோம், அது யூத்தாக ட்ரெண்டாக ஃபன்னியாக இருக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி தான் நான் கதை கேட்டேன். மோஸ்ட் ஆஃப் த டைரக்டர்ஸ் வந்து எல்லாமே த்ரில்லர் தான் சார் இருக்குது, த்ரில்லர் தான் இருக்குது, இதான் ட்ரெண்டு, அதான் ஓடிடியில் பிஸ்னஸ் ஆகுதுன்னு அதை பேஸ் பண்ணி நிறைய பேர் கதை பண்ணிகிட்டு இருக்கப்ப இந்த படம் யூத்துக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்பி ஸ்கிரிப்ட் பண்ண மகேஷ் சாருக்கு இந்த நம்ம படத்தை பண்ணலான்னு நினைக்கிறப்ப எனக்கும் தனஞ்சய் சாருக்கு ஒரு ஒற்றுமை ஏற்கனவே உண்டு. அது தண்டட்டின்னு ஒரு படம். தண்டட்டி படத்தில் எனக்கு ஒரு கேரக்டர், அதுக்கு அட்வான்ஸ் கொடுத்தாங்க சார். ஆனால் அந்த படம் ஸ்டார்ட் ஆகவே இல்லை. எதுக்கு சார் ஸ்டார்ட் ஆக மாட்டீங்க அப்படின்னா, இல்லை ரவி, நம்ம கமிட் பண்ண ஹீரோவுக்கு பெரிய பிஸ்னஸ் முதல்ல இருந்துச்சு, இப்போ இல்லை, என்ன செய்யறதுனே தெரியல, இதை பட்ஜெட்டில் பண்ணால் தான் செட் ஆகும், டைரக்டர் கைமீறி பட்ஜெட் பண்ணுறது லாஸ் ஆகிடும், அதான் பயமாக இருக்குது அப்படின்னாரு. சார் எவ்வளோ சார் இதுக்குள்ளே பண்ணணும் அப்படின்னா, இது வந்து ஒரு 3 ரூபாய்க்குள்ளே பண்ணால் எனக்கு ஓகேன்னாரு. சார் 3 ரூபாய்க்குள்ளே நான் பண்ணித்தரேன் உங்களுக்கு இந்த படத்தை, அதுக்கு மேலே ஆனிச்சுன்னா 1 பைசாவும் நீ கொடுக்க வேணாம் சார், நான் போட்டு எடுத்துருவேன், 50 லட்சம் ஆனிச்சுன்னா நான் போட்டுருவேன் சார், 1 கோடியே நான் போட்டுருவேன் சார். என்ன சொல்கிறீங்க, நான் போட்டுருவேன் சார் அப்படின்னு. அவரை நம்பி ஒரு 2 மாதம் ட்ராவல் பண்ணிட்டே இருந்தோம். அப்புறம் ஏதோ ஒரு சூழ்நிலை, அவர் ஏதோ ஒரு கன்னட படத்தை ரீமேக் பண்ண வேண்டிய சூழ்நிலை சத்யராஜை வச்சு பண்ண போகிற மாதிரியா, அதனால் இதை கொஞ்சம் தள்ளி போட்டிருக்கேன்னாரு. அதை அவங்களுக்கு தெரியும், நான் தள்ளி போட்டதாவே அப்படியே ரொம்ப தள்ளி போயிடும். ஸோ ஆனால் நான் இந்த படத்தை எடுக்கிற இன்டென்ஷன் உருவாக காரணம் தண்டட்டியோட கதை. ராஜ்குமார் சொன்ன ஸ்கிரிப்ட் வந்து இந்த படம் வந்து நமக்கு ஒரு நேம் சம்பாரிச்சு கொடுக்குறதுனால தான் சொன்னேன். அன்றைக்கி அதை மிஸ் பண்ணாங்க. தண்டட்டி எவ்வளோ பெரிய பேர் வாங்கினுச்சு, எவ்வளோ விருதுகள் வாங்கிச்சுன்னு உங்களுக்கு தெரியும் சார். அதேமாரி இப்போ நீங்கள் மிஸ் பண்ண பார்த்தீங்க, அதை மறுபடியும் நான் கேட்ச் பண்ண பார்த்தேன், அடடா ரவிமரியா கேட்ச் பண்ண போகிறானே, இது மறுபடியும் தண்டட்டி மாதிரி ஆகிடுமோ அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டீங்க. ஆனால் அதுக்காக எடுக்கல, சும்மா ஃபண்டுக்காக சொன்னேன். நல்ல கதையெல்லாம் அந்த டைரக்டர் ஹோல்ட் பண்ணிட்டே இருப்பார். ஒரு நல்ல ஃபைனான்சர் வரணும், நல்ல செட்டப் வரணும், இவனை விட்டுறக்கூடாதுன்னு பொறுமையாக இருந்துகிட்டே இருப்பார் தனஞ்சயன் சார். அது ஒரு கட்டத்தில் முடியாமல் போனப்போ தான் டைரக்டர்ஸ் வந்து வெளில போகிறாங்க. ஆனால் அவருக்கு இந்த கதையை விட்டுறக்கூடாது, நல்ல கதை, அதாவது லவ், அதாவது சினிமா மேலே ஒரு பேஷன் இருக்கிறவங்களால தான் இந்த பட்ஜெட் படங்கள்லாம் பண்ண முடியும். முன்னாடி பேசின நண்பர் சொன்னார், சசி சார் தான் சொன்னார், பணம் இருக்கிறவங்களாம் ப்ரொடியூசர்ஸ் கிடையாது, அவங்களாம் பிஸ்னஸ் ரீதியான ஒரு செட்டப் தான் பண்ணுவாங்க. ஆனால் இந்த நல்ல கதையை படம் பண்ணுங்க இன்டென்ஷன் வந்து தனஞ்சயன் சார் மாதிரி தான் ஆளுக்கு தான் உண்டு அப்படின்னாரு. அது உண்மை. அந்த நேரத்தில் அவருக்கும் நம்முடைய பவி சாருக்கெலாம் நான் வாழ்த்து சொல்லி தான் அவர் ஜெயிக்கணும்னு அவசியமே இல்லை. என்னுடைய அன்பு அண்ணன் எங்கள் ஊர் இருக்கார், கஸ்தூர்ராஜா சாருடைய பேரன் அவருடைய வாழ்த்துக்களும் அவருடைய மனைவியருடைய வாழ்த்துக்களுமே போதும். ஏன்னா அவங்க ப்ளஸ் பண்ண ஆளுக்கெல்லாம் பெரிய பெரிய ஆளாகிட்டாங்க. செல்வராமன் சார், தனுஷ் சார் எல்லாருமே அந்த பிளஸிங் அப்படியே கன்வே வந்துகிட்டே இருக்கும் சார். அப்புறம் சசி சாரை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். நானும் சசி சாரும் வந்து ஏஆர் காந்திகிருஷ்ணன் சார்கிட்ட டிஸ்கஷனில் இருந்தவங்க. சசி சார் ஒரு சீன் பண்ணுறதுக்கு அப்படி லெஃப்ட் ரைட்டு நடந்து போயிட்டே இருப்பார். அந்த சீனை பிடிக்கிற வரைக்கும் விடவே மாட்டார். அவ்வளோ ஒரு இன்டென்ஷன் அவருக்கு சீனை பிடிச்சிடணும், இந்த சீனை நம்ம ஓகே பண்ணுங்கிற ஒரு காம்படிஷன்லேயே செயல்படுவார். வசந்த் சார் நான் ஃபஸ்ட்டு படம் சேரும்போது எல்லாருக்கும் உதவி இயக்குனர் தான் போட்டாங்க, எனக்கு மட்டும் தான் துணை இயக்குனர்னு போட்டார். அந்தளவுக்கு நான் ஒர்க் பண்ணேன்னு சொல்லி தன்னுடைய ஒர்க்கை அவரே ஃபேஸ் பண்ணிட்டே இருப்பார். அதுக்கு ஒரு சொந்தக்காரரும் கூட. இன்றைக்கி நான் வந்து பெஸ்ட்டு கிரீமி டைரக்டர் 13 பேரில் நானும் ஒரு ஆளாக மணிரத்னம் சார் டீமில் இருக்குன்னு சமீபத்தினுடைய பேட்டியை படித்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சசி சார் நானே எப்படின்னா ஏஆர் காந்தி சார் ஒர்க் பண்ணும்போது பிஎஸ்சி எஸ்எல்ஆர் சைடு தான் என்னுடைய வாகனம். ஒரு தடவை ரவி என்னை ரூமில் இறக்கி விட்டுருங்கன்னாரு. என் சைக்கிளில் தான் பின்னாடி உட்காந்தார் சார். நான் என்ன பண்ணேன், இந்த கோடம்பாக்கம் பிரிட்ஜு வரும்போது சசி சாரை கொஞ்சம் வெயிட்டாக இருப்பார், இப்போ கொஞ்சம் இழைச்சிட்டாரு. ஆமாம், ஹைட் அதே தான், வெயிட்டாக இருப்பார். நான் என்ன பண்ணேன், அந்த பிரிட்ஜு மேலே ஏறவும் வெயிட் தாங்க முடியல, டக்குன்னு அழுத்திட்டே இருக்கேன். மேக்ஸிமம் அழுத்திட்டே வரும்போது அவருக்கு தெரில, பேசியே வந்தார். திடீர்னு என்ன சார் சைலண்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு. இல்லை சார், இல்லை ரவி, வீட்டில் ஒரு மேரேஜ், அது அக்காவுக்கோ தங்கச்சின்னு தெரில, யாரோ சொன்னாங்க, அதுக்கு பணம் கொடுக்கணும், நமக்கு பணமும் கிடைக்க மாட்டேங்குது, பணமும் கிடைக்க மாட்டேங்குது, என்ன பண்ணுன்னு தெரிலன்னு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசினப்போ நான் சொன்னேன், சார் நான் ஆனந்த விடனில் ஒரு நகைச்சுவை காம்படிஷனில் கலந்துக்கிட்டேன். அதில் யார் அதிகமாக 8 வாரங்களில் யார் காமெடி அதிகமாக வருதோ அதுக்கு 50,000 பரிசு.
நான் இது வரைக்கும் வந்து ஒரு 3 காமெடியில் வின் பண்ணிட்டேன். இன்னொரு 5 வாரம் இருக்குது சார், எப்படியாவது எல்லா வாரமும் என்னுடைய காமெடியை வர வச்சு நான் 50,000 உங்களுக்கு வாங்கி தந்துடுறேன் சார் அப்படின்னேன். நம்ம நேரம் 4வது வாரம் வந்துச்சு, 5வது வாரம் வந்துச்சு, 6வது வாரம் வந்துச்சு, 6 காமெடி ஆகிடுச்சு. இப்போ 7வது வாரம் சஸ்பென்ஸ், 8வது காமெடி வந்துச்சுன்னா 50,000 எனக்கு கையில் கிடச்சிரும். அன்றைக்கி என்ன பண்ணணும்னு ஆனந்த விடல் ஒரே ஒரு நபருடைய காமெடி 2 காமெடியை போட்டு அவர் 9 ஆக்கி இன்னும் 7 ஆக்கி அவருக்கு 50,000 கொடுத்துட்டாங்க சார். அதனால தான் அந்த உண்மையை நான் இது வரைக்கும் சொல்லவே இல்லை உங்கள்கிட்ட. இப்போ தான் சொல்கிறேன். அந்த 5 வாரம் நான் வந்து கிட்டத்தட்ட அந்த 5 காமெடி வர்றதுக்கு ஒரு 500 காமெடி எழுதி கிழிச்சு போட்டிருப்பேன் சார். ஏன்னா அந்தளவுக்கு நாங்கள் கஷ்டப்பட்டோம் வாழ்க்கையில் முன்னுக்கு வரதுக்கு. சைக்கிள் சொல்கிறதுக்கு காரணமே வந்து சைக்கிளில் போனவங்க இந்தளவுக்கு உயர முடியுங்கிறதுக்கு சினிமா ஒரு காரணம் தான், அவருடைய ஹார்டு ஒரு காரணம். சசி சார் இன்னைக்கு வரைக்கும் ட்ரெண்டி டைரக்டராக இருக்கார். 100 சாமி மாதிரி ஒரு தரமான படத்தை இயக்கிட்டு இருக்காரு. அவர் என்றைக்குமே அவருடைய அந்த தரமான சேர் அப்படிங்கிற சேரில் பக்கத்தில் ஒரு பொழுதுபோக்கு சேர், பக்கத்தில் ஒரு காமெடி சேர், பக்கத்தில் ஒரு லவ் சேர், பக்கத்தில் ஒரு ஆக்ஷன் சேர், எந்த சேர்லையுமே அவர் உட்கார மாட்டார். அந்த குவாலிட்டி, இந்த கதைக்குள்ளே காமெடி வந்தால் ஓகே, இந்த கதைக்குள்ளே ஃபைட்டு வந்தால் ஓகே, இந்த கதைக்குள்ளே காதல் வந்தால் ஓகேன்னு கதையை மையப்படுத்தி எடுக்கிற சில டைரக்டரில் எங்களுடைய சசி சார் ஒருவர். அவருடைய அந்த தொடர்ந்து அந்த உறுதி இருக்குன்னு சொல்லி வேண்டி விரும்பி என்னுடைய அன்பு நண்பர் மகேஷ் அவர்களே மனதார வாழ்த்துறேன். அவர் ஜெயிக்கணும், நல்லா ஜெயிக்கணும், மிக சிறந்த ஜெயிக்கணும். ஏன்னா ரொம்ப ஷார்ட் பீரியடில் சொன்ன டேட்டில் படம் எடுப்பாருங்கிறது நான் கதை சொல்லும் போது புரிஞ்சுக்கிட்டேன். இதேமாரி பல ப்ரொடியூசர் அவரை காப்பாற்றணும். மீண்டும் ஒருமுறை பவி சார் அவர்களுக்கும் கதாநாயகன் நடித்தவர்களுக்கும் எங்களுடைய வனிதா மேடம் வந்து அநீதி படத்தில் எங்களுடைய டைரக்டர் வசந்தபாலன் சார் படத்தில் பின்னி எடுத்திருந்தாங்க. அந்த கேரக்டருக்கு நான் தான் ரெஃபர் பண்ணேன் மேடம். அது உங்களை ரெஃபர் பண்ணலுக்கும் இல்லை, கதை பேசிகிட்டு இருக்கும்போது அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது வந்தது தான். அதாவது வனிதா மேடத்தை பற்றி நீங்கள் வந்து நிறையா கான்ட்ரவர்சியில் என்னென்னமோ வீடியோ போடுறீங்க. அவங்களுக்குள்ள எவ்வளோ திறமை இருக்குது தெரியுமா? அவங்க ஒரு கேரக்டர் கொடுத்தா எப்படி நடிப்பாங்க அவங்க படங்களை நீ பாருங்கள். ரொம்ப அக்யூரசி பெர்ஃபார்மன்ஸ் அவங்க கொடுக்குறாங்க. அவங்க இன்னும் நிறைய கேரக்டர் வரணும், அவங்க இன்னும் வளரணும்னு சொல்லி இந்த படம் லவ்வோ லவ் பொங்கலோ பொங்கல்னு சொல்கிற மாதிரி ஒரு ரீச்சபிளான டியூனில் இருக்குது. இந்த லவ்வோ லவ் மிகப்பெரிய வெற்றி பெற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். இங்கே வந்திருக்கும் எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் வந்திருக்க ஆடியன்ஸுக்கும் மீடியா பீப்புளுக்கும் ரொம்ப வணக்கம். அண்ட் தனஞ்சயன் சார் தயவு செஞ்சு அதெல்லாம் போட்டுறாதீங்க சார் ப்ளீஸ். தயவு செஞ்சு இல்லை பரவாயில்ல. என்னோட முதல் நன்றி, நான் எங்கே போனாலும் என்னோட ஃபஸ்ட் நன்றி எப்பயுமே வந்து தனுஷ் சாருக்கு தான். நான் எந்த மேடையில் இருந்தாலும் லைஃப்பில் என்ன பண்ணாலும் என்னோடய ஃபர்ஸ்ட் நன்றி, என்னோடய ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் தனுஷ் சார் தான் இருக்கும். ஸோ நான் இந்த இடத்துல வந்து தனுஷ் சாருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் அதுக்கடுத்து என்னை நோட்டீஸ் பண்ணேன் அண்ட் என்னை நோட்டீஸ் பண்ணி படம் வரைக்கும் நல்லா பார்த்துக்கிட்ட தினேஷ் ராஜ் சாருக்கும் தனஞ்சயன் சாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக பார்த்துக்கிட்டாங்க இந்த படத்தில். ஏன்னா நான் இந்த படத்தில் ஃபஸ்ட் நான் வந்து ஒரு வெளில வந்து ஒரு பண்ணுற ஒரு படம் அண்டு ஃபேமிலி மாதிரி பக்கத்துலேருந்து ரொம்ப பயங்கரமாக சப்போர்ட் பண்ணாங்க சார். தேங்க்யூ ஸோ மச் தினேஷ் சார் அண்ட் தனஞ்சயன் சார். அண்டு இந்த கதையை என்கிட்ட எடுத்துகிட்டு வந்த மகேஷ் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் வந்து அதை போன ஈவெண்ட்டில் சொல்ல மாட்டேன். ஆக்சுவலாக அவர் நரேஷன் வந்து பயங்கரமாக பண்ணுவார். இஸ் எ வெரி வெரி குட் நரேட்டர். நான் ஒரு காஃபி ஷாப்பில் வந்து நரேட் பண்ணேன். அவர் நரேஷன் நான் சிரிச்சுக்கிட்டே இருக்கேன். சிரிக்க எல்லாரும் எங்களை தான் திரும்பி பார்க்குறாங்க. என்ன நான் ஒரு காஃபி குடிச்சா 2 காஃபி 3 காஃபி கூட நரேட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ இஸ் வெரி வெரி குட் நரேட்டர். அண்ட் படமும் அந்த மாதிரி வந்துட்டு நான் வந்துடுறேன். ஸோ படமும் கண்டிப்பாக நல்லா வரும். ஸோ அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து எனக்கு நிறையா பெரிய டைரக்டர்ஸோட நிறையா பெரிய ஆளுங்க மீட் பண்ணேன் இந்த படத்து மூலமாக. அதுக்கு இந்த படத்துக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட் இந்த படத்தில் வந்து நான் 2 பெரிய டைரக்டர்ஸோட மெயினாக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து கே.எஸ். ரவிக்குமார் சாரோட ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் அவர் நிறைய கற்றுக் கொடுத்தாரு. அவர் கற்றுக் கொடுத்ததுலாம் இந்த படத்தில் மட்டும் இல்லாமல் அடுத்த படத்துலையும் அவரோட இம்பேக்ட் கண்டிப்பாக இருக்கும். அண்டு ரொம்ப எமோஷ்னலான ஒரு மூமெண்ட் எனக்கு செல்வா சாரோட நடிக்கும் போது. ஃபர்ஸ்ட் லைட்டாக பயந்தேன், பட் ஆனால் போக அவரே ரொம்ப கம்ஃபர்டபுள் வாய்ஸ் இதாகிட்டாரு. ஸோ தேங்க்யூ செல்வா சார். இன்றைக்கி அவரால் வர முடியல, பட் தேங்க்யூ சார். நான் உங்கள் பிளெஸிங்ஸ் எப்பயுமே இருக்கணும் எனக்கு தெரியும் சார். அண்ட் அதுக்கப்புறம் அந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் ஃபாக்சன். எனக்கு வந்து ஃபாக்சன் மியூசிக் டைரக்டர் வந்து பேரே சொல்ல கடைசி வரைக்கும். எனக்கு அவர் பேர் பிரதீப்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி ஓகே இது புது மியூசிக் டைரக்டர்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து நானே ஃபஸ்ட் போஸ்டர்லாம் பார்த்தேன், ஃபாக்சன் போட்டாங்க. நான் உடனே கால் பண்ணி என்ன இந்த ஃபாக்சன் பேர் வருது பிரதீப் தானே சொன்னீங்கன்னா இல்லை அவங்க 2 பேர் என்னது பேர் ஃபாக்சன் ரொம்ப புதுசாக இருக்குது, இந்த ரேப்பர்ஸ்லாம் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னு பார்த்தா. பட் அதுக்கப்புறம் நான் பரிமளன் கோ ப்ரெஷ் ஷோ வந்து மீட் பண்ணேன். அவரை பக்கத்தில் உட்காந்து கடைசி வரைக்கும் தெரியல இவர் தான் ஃபாக்சன், இவர் தான் ஒருத்தருக்கு மியூசிக் பண்ணுறாருன்னு. எனக்கு அப்புறம் அவரே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி நீங்கள் தான் ஃபாக்சனான்னு சொல்லி இது வந்து ப்ரோ யூ டன் அ வெரி வெரி குட் ஜாப் அண்ட் ஐ ஹோப் தட் ஐ ஹவ் டன் ஜஸ்டிஸ் டு யுவர் மியூசிக். எஸ் சார். அண்ட் நிறைய பேர் பெரிய ஆளுங்க வந்து என்னை வாழ்த்துனாங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அந்த காம்ப்ளிமெண்ட்ஸ் ஐ டோன்ட் நோ இஃப் ஐம் டிசர்விங் ஆஃப் இட், பட்
அப்படி உங்களுக்கு தெரிஞ்சு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இந்த படத்தோட டிஓபி அவருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவர் பயங்கர எனர்ஜி, அவர் எனர்ஜி தான். அவர் நைட்லாம் ரொம்ப லேட்டாக ஷூட் பண்ணுவாங்க, அவர் எனர்ஜியில் நான் பாரோ பண்ணிக்க, நான் அதை யூஸ் பண்ணிப்பேன். ஸோ அவரும் டேரக்டரோட காம்பினேஷனாக பயங்கரம். அண்ட் இந்த படத்தோட ஸ்டண்ட் மாஸ்டர் அபிஷேக் மாஸ்டர், அவர் வந்தாலே நான் ஜாலியாகிடுவேன். ஏன்னா எனக்கு எவ்வளோக்கு எவ்வளோ எங்கள் வேலை கம்மி பண்ண முடியுமோ உங்களுக்கு கம்மி பண்ணி கொடுத்துருவாரு. ஸோ அதனால அவர் வந்தாலே நான் ஜாலியாகிடுவேன். அண்டு அவரோட நான் இன்னொரு படம் பண்ணுறேன். ஸோ அதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்டு இந்த படத்தோட ஹீரோயின் நாகதுர்கா, நான் முன்னாடியே சொன்னேன், அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் பயங்கரமாக டான்ஸ் ஆகிருக்காங்க. மகேஷ் சார் வந்து என்னை ஒரு வாரம் ரிஹர்சல் போக சொன்னார். நான் ஒரு வாரம் ரிஹர்சல் போனேன். அவங்க அடுத்தனா ஒரு வாரம் அப்புறம் ஸ்பாட்டில் வந்து பார்த்துட்டு டான்ஸ் ஆடிட்டாங்க. எனக்கு இருந்துச்சு, என்ன ஒரு வாரம் ரிஹர்சல் போனேன், அவங்க பார்த்துட்டு டான்ஸ் ஆடிட்டாங்களே, என்ன இது அப்படின்னு இருந்துச்சு எனக்கு. பட் that's a very very big thing, and you've danced very very well, and hope this movie gives a big break to you. Thank you so much. நான் யாராச்சும் விட்டுருந்தேன் நினச்சேன். Thank you.